என்ன சஞ்சனா, ஒரு மாதிரி இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீ ஏன் இப்படி இருக்கேன்னு எனக்கு தெரியும். நீ சந்தோஷ் கிட்ட பேசுற விதத்தை பார்த்தே நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். இது பாரு, இதுவரைக்கும் சந்தோஷ பிடிக்கலனாலும் இனிமே விரும்ப ஆரம்பி. அந்த ஃபேமிலிய பிடிக்கலன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீ ஒன்ன மாத்திக்க பாரு. அதை விட்டுட்டு இப்போ எனக்கு கல்யாணம் வேண்டாம், கல்யாண மாப்பிளைய பிடிக்கல, அந்த ஃபேமிலியையும் பிடிக்கலன்னு யார்கிட்டயாவது சொன்னேன்னு வச்சுக்க. சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். என் மரியாதையை காப்பாத்திக்கிறதுக்காக என் உயிரை விடுறதுக்கு கூட நான் தயங்க மாட்டேன். அதுக்கப்புறம் ஒரு அனாதை மாதிரி உன் மனசுக்கு பிடிச்ச எவனையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியா இரு. ப்ளீஸ் மா, கேன் யூ ஸ்டாப் இட்? இத பார் சஞ்சனா, நான் உன்னை பெத்தவ, யாரோ வெளியாள் கிடையாது, பகையாளியும் கிடையாது. என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு எனக்கு ஆசை இருக்கும்ல. அதனாலதான் ஒரு நல்ல வரனை உனக்காக செலக்ட் பண்ணிருக்கேன். நான் சொல்றத கேட்டு அதுபடி நடந்துக்க. அம்மா லக்ஷ்மி, இன்னைக்கு இந்த பூஜையில இந்த வைரவாளுக்கு காப்பு கட்டியாச்சு. கடைசி நாள் சண்டி யாகத்தை முடிச்சிட்டு இந்த வாள்ல இருக்கிற காப்பை கட்டிட்டு பூஜைய முடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த வாளை வீட்டுல பூஜை அறையில வைங்க. இதுக்கப்புறம் கடைசி நாள் நீங்க கொண்டு வந்தா போதும். சரிங்க புரோஹிதரே. ஓம் சக்தி. வாங்கிக்கம்மா. இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கமா. என்னன்னு சொல்லுங்க. இப்போ உங்க குடும்பத்துல இந்த வைரவாளுக்கு சொந்தக்காரி நீங்க தான். இத தொடக்கூடிய தகுதியும் இத சுமக்கிற அதிகாரமும் வேற யாருக்கும் இல்லைங்கிறதுனால இந்த பூஜைக்கு சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்க பங்கு மட்டும்தான் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு பூஜையும் உங்க கையால மட்டும்தான் நடக்கணும். எத்தனை தடங்கள் வந்தாலும் சரி, நீங்க தான் இந்த பூஜையை முடிச்சு வைக்கணுமா. சரிங்க புரோஹிதரே, நான் பாத்துக்கிறேன். இத சொல்றதுக்கு சுலபமா இருந்தாலும் கடைபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் லட்சுமி. அதனாலதான் இதை எல்லாத்தையும் உங்களுக்கு விவரமா சொல்றேன். ஏன் அப்படி சொல்றீங்க? இந்த பூஜை சிறப்பா முடியறதுக்குள்ள இந்த வாளுக்கு ஏதாவது ஆனாலோ இல்ல நல்ல நேரத்துல பூஜையை முடிக்காம போனாலோ உங்க குடும்பத்துக்கு அது அபசகுணம். ஆண்டி, லக்ஷ்மி இங்க வந்தது ஒரு விதத்துல நல்லதா போச்சு. எப்படியும் நமக்கு இங்க ஒரு வேலைக்காரி வேணும்ல. நமக்கு வேலை செய்யறதுக்காக தான் இங்க வந்திருக்கா போல இருக்கு. சரியா சொன்ன மனிஷா. லக்ஷ்மி சமையல் செஞ்சுக்கிட்டு எல்லாருக்கும் பரிமாறிக்கிட்டு எச்சலையை எடுத்து போடுற காட்சியை பார்க்க நான் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன். நாம எப்பவும் கால் மேல கால் போட்டு உட்கார்ற ஆளுங்க. ஆனா லக்ஷ்மி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு பொழைக்கிற ராகம். அவளுக்கு இதெல்லாம் ஈஸியான வேலை தான். தேவயானி, எங்க ஜெகதீஸ்வரி ஃபேமிலியில யாரையும் காணோம்? அவங்க கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடுறேன்னாங்க. அதனாலதான் நான் கட்டாயப்படுத்தலக்கா. சரி, அட்லீஸ்ட் அவங்க சாப்பிடும் போது கூட இருந்தாவது கவனிச்சுக்கோ. சரிக்கா. அம்மா லக்ஷ்மி, கொஞ்சம் சாம்பார் இங்க ஊத்துமா. என்னாச்சுமா? மன்னிச்சிருங்க தாத்தா, கை வலிக்கிருச்சு. நானும் ரொம்ப நேரமா கவனிச்சுக்கிட்டு இருக்கேம்மா. உன் கையில என்னதாம்மா பிரச்சனை? ஒன்னும் இல்ல தாத்தா. பரவாயில்ல, காட்டுமா.
கையில எப்படிம்மா இவ்ளோ பெரிய காயம்? அப்பவே அணையா விளக்கு கிட்ட எதிர்பாராம சுற்றுச்சு தாத்தா. கை சுற்றுக்கு சைலண்டா இருக்க லக்ஷ்மி. ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டியா நீ? இவ்ளோ விஷயத்த சொல்ற நீ, உன் கையில ஏற்பட்ட இந்த காயத்தை உன் புருஷன்கிட்ட ஏன் சொல்லல? சொல்ல பிடிக்கலையா? இல்ல சொன்னாலும் அவன் கண்டுக்க மாட்டானா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல தாத்தா. எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவரால தாங்கிக்க முடியாது. இந்த காயத்தை காட்டி அவர் மனச கஷ்டப்படுத்த பிடிக்காம தான் நான் அவர்கிட்ட சொல்லல. பாத்தியாடா மித்ரா, நாம வாழ்க்கையில கோடிக்கணக்கா சம்பாதிக்கலனாலும் பரவாயில்ல, நம்ம மனசை புரிஞ்சுக்கிற ஒரு பொண்டாட்டி கிடைச்சா அதுவே போதும். நாம வேதனைப்படுவோன்னு தான் கஷ்டத்தெல்லாம் உள்ளுக்குள்ளேயே மறைச்சு வைக்கிற இப்படி ஒரு மனைவி கிடைச்சா போதும்டா. உனக்கு அப்படி ஒரு நல்ல பொண்டாட்டி கிடைச்சிருக்கா. நீ ரொம்ப கொடுத்து வச்சவன்டா. இந்த பெருசு என்ன, பகவத்கீதையில கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கதை சொன்ன மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை சொல்லி மித்ரா மைண்ட மாத்திர மாதிரி இருக்காரு. லக்ஷ்மி எப்பவும் அப்படிதான் மாமா. அவ எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பா. மத்தவங்களோட சந்தோஷத்துக்காக அவளோட சந்தோஷத்தை தியாகம் பண்ணிடுவா. ஆமா, லக்ஷ்மியை பார்க்கும்போதெல்லாம் நல்ல குணத்துக்கு சொந்தக்காரியாவும் குடும்பத்துக்கு ஏத்தவளாவும் தெரிவா. ஐயோ, இந்த ஆளு பேசுறத காது கொடுத்து கேட்க முடியல. லக்ஷ்மி லக்ஷ்மின்னு அவ புராணத்தையே பாடிக்கிட்டு இருக்காரே. இன்னைக்கு உங்க எல்லாரு கூடயும் இப்படி ஸ்பெண்ட் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படியோப்பா, உங்களோட பிஸியான ஷெட்யூல்ல அட்லீஸ்ட் ஒரு நாளாச்சும் எங்களுக்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? ரொம்ப சரியா சொன்னாரு விந்தா. நீங்க வரும்போதெல்லாம் உங்களோட ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் கொண்டு வந்து எங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு போவீங்க. அதனாலதான் நீங்க எப்போ வருவீங்கன்னு நாங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம்.